கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இன்றும் இந்த மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதியிலே உங்களை வாழ்த்துவதில், தேவ வசனத்தை நல்ல வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றாக கவனியுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாகவே கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு நல்லவராகவே, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரையே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை சொந்த பிள்ளைகளாகவே பாவித்து நடத்துகிறார். அவரே நல்ல பரம தகப்பனாய் இருந்து அவர்களை நடத்துகிறார், நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த மார்ச் மாதம் அல்ல, எந்த மாதத்திலும் உங்களுக்கு அவரே அற்புதங்களை செய்கிற, அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற அற்புதம் அதிசயமுமான ஒரு தகப்பன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் இப்படியாய் தேவ சமூகத்திலே நம்முடைய அதிகாலை ஜபங்களிலும் இரவு ஜபங்களிலும் வந்து தேவ வசனத்திற்காய் காத்திருந்து தினமும் அனுதினமும் தேவ சன்னிதானத்தில் இருந்து ஜபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயந்தவர்கள், பயந்து நடக்கிறவர்கள். ஆதலினால் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய மன விருப்பத்தின்படியே செய்து அவர்களை விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன்னுடைய புத்திரனை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் இந்த மாதங்கள் வருடங்கள் பூராவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சுமந்து காத்து நடத்தி வந்தார். நம்மை எல்லாம் அவர் நடத்தி வராவிட்டால் நன்றாக கவனிங்க, அவர் நம்மை இப்படியாய் அற்புதமும் அதிசயமும் அழகுமாய் நடத்தி வந்த காரணத்தினால் நாம் இன்று இருக்கிறோம், நிற்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவன் என்னை சேர்த்துக் கொள்ளுவார், என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஐயா, என் குடும்பமே என்னை கைவிட்டாலும் சரி, நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும் சரி, நான் உதவி செய்வார்கள், இவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் என்னை நட்டாற்றிலே விட்டுவிட்டு சென்றிருந்தாலும் சரி, கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்ற தைரியமும் விசுவாசமும் உங்களை நிச்சயமாய் ஒரு நாளும் தோற்று போக விடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் பட்டணத்திலும் வெளியிலும் ஊரிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் நிச்சயமாகவே ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இதோ ஏசாயா சொன்னது போலவே, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். மைட்டி காட், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து சொல்லுங்கள், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எத்தனை ஒரு அற்புதமான காரியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உறுதியாய் சொல்ல முடியும், ஐயா, நாங்கள் வாழுகிற பகுதியிலே, நாங்கள் வாழுகிற வளர்கிற ஆராதிக்கிற சபையிலே, எங்கள் ஊரிலே, உலகத்திலே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே தேவ பிள்ளைகள் சமூகத்திலே அல்லது தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகிற பகுதிகளிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்ல போகிற நாட்கள் வருகிறது. உங்களில் அநேகர் ஒருவேளை அப்படி சொல்லலாம், இப்பொழுதே என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்து, ஐயா, எங்கள் குடும்பத்தை இப்படியாய் எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், துக்கங்கள், கடன்கள், கஷ்டங்களில் இருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து, ஓ குளோரி, எங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் என்று
என்று நீங்கள் உறுதியாய் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள். இன்னும் அநேக சகோதர சகோதரிகள், உங்களுக்கு நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று தேவன் வைராக்கியமாய் இறங்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஊழியங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் அவர் அதற்காக வைராக்கியமாய் இறங்குகிற காலங்கள் வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தரோ சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாய் இறங்கினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவரே வைராக்கியமாய் இறங்கும் பொழுது, இந்த உலகத்தில் யாவம் விட்டுட்டு போனானோ, யார் உங்களை நட்டாற்றில் விட்டு சென்றார்களோ, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கவனிக்காது போனார்களோ, அல்லது உங்கள் உற்றார் உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் மறுதலித்து போயிருக்கலாம், யார் வேண்டுமானாலும் தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நன்றாக இந்த காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் வைராக்கியமாய் அவரே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே இறங்கினார் என்றால், இறங்கி உங்களை ஆசீர்வதித்தார், விடுவித்தார், உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துகிறார் என்றால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே நிச்சயமாய் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே, இந்த உலகத்திற்கு மத்தியிலே அற்புதங்களும் அடையாளங்களும் ஆயிருப்பீர்கள். அது என்னையா அற்புதம் அடையாளம் கேட்கிறீங்களா? உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையே அதிசயம் என்று சொல்லுவார்கள். நீங்களே அதிசயம். எப்படியா இருந்தீங்க, எப்படி கிடந்தீங்க, அல்லது சொல்லுவாங்க, எப்படி கிடந்தாங்க இவங்க கிடந்த கடை எங்களுக்கு தெரியாதா, இப்படி இருந்தவங்க இப்போ இப்படி மாறிட்டாங்களே. ஓ மைட்டி காட். ஐயா, அன்றாடும் சாப்பாட்டுக்கே அல்லாடி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஆடி கார்ல அற்புதமும் அழகுமான காரிலே சென்று கொண்டிருக்கிறார்களே, எப்படி என்று உலகம் கேட்கிற நாட்கள் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாய் என்றோ இந்த குடும்பம் அழிந்து போகும், இந்த குடும்பம் சாபம் பிடித்தது, இவர்கள் எல்லாம் வாழவே முடியாது, முற்றிலுமாய் இந்த குடும்பம் சங்கரிக்கப்பட்டு போகும், இவர்கள் இப்படியாய் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்ட நீங்கள் கூட இப்பொழுது ஒருவேளை அதிசயமும் அற்புதமுமாய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருப்பார். இது அநேகரை நிச்சயமாய் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் அவரையே நம்பி இருக்கிற உங்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் அவரையே, அவருடைய நாமத்தையே துதித்து அவரையே நம்பி நீங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்து கொண்டு வாழுகின்ற பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்கள் பாதைகள் செவ்வையாகும் பொழுது நிச்சயமாகவே சீயோனில் இருக்கிற ஜனங்கள் எருசலேமின் வாழ்வை காண்பார்கள். அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு நாளிலே இந்த கடனும் கஷ்டமும் இந்த தோல்வியும் அவமானமும் வெட்ககரமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உயர்த்தும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களா அவர்கள்? ஐயா, இந்த பொண்ணு அந்த அம்மாவுக்கு பொண்ணா, இந்த பையன் அந்த உன் தாய், ஓ மைட்டி காட், உன் பையனா இவே, நீ கேட்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமாய் உயர்த்த போகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களோ நிச்சயமாய், நீங்களும் உங்கள் குடும்பங்களும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாய் இஸ்ரவேலிலே, தேவ சமூகத்திலே, தேவ ஜனங்களுக்கு மத்தியிலும் கூட அற்புதமும் அதிசயமுமாய் காணப்படுவீர்கள். மைட்டி காட். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். இப்படியாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அப்போது நிச்சயமாய் புதிய காரியங்களை செய்வார். ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். அந்த வனாந்தர மார்க்கமாய் வந்து கொண்டிருந்த தேவ ஜனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பள்ளத்தாக்குகளே வந்து இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல பத்திரமாய் அழகாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாரே, அப்படியாய் நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் எல்லாம் இந்த கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும், மைட்டி காட், நீங்க சொல்லுவீங்க எரேமியா சொன்னது போலவே சொல்லுவீங்க, ஐயா, எங்களுக்கு வந்த பிரச்சனைகள், ஆபத்துகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் மகா பெரியவை, சத்துருக்கள் எல்லாம் எங்களை சூழ
மதிர் போட்டு நாங்கள் முன்னேற விடாதபடி, எங்களை உயர விடாதபடி, நாங்கள் வாழ விடாதபடி தடுத்தார்களே. எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்தோமே, எத்தனையோ இக்கட்டுகள் இடர்பாடுகள் எங்களை சூழ்ந்து கொண்டதே. நான் நம்பி இருந்த கணவன் எனக்கு விரோதமாய் நின்றார். ஐயா, நான் நம்பி இருந்த கணவனும் கணவன் வீட்டாரும் என்னை விட்டுவிட்டு என்னை தெருவிலே அவிழ்த்து விட்டது போல் விட்டுவிட்டார்கள். என்னோடு இருந்தவர்கள் எல்லாம், என் சகோதரர்கள் கூட என்னை அவமதித்தார்கள். யோசேப்பை போல நான் துளி குழியிலே தூக்கி எறியப்பட்டேன். என்னை ஆதரிப்பார் எவரும் இல்லாமல் இருந்தது. அடிமையாய் விற்று போடப்பட்டது போல எல்லோராலும் கைவிடப்பட்டேன். எனக்கு ஆறுதல் செய்வார் யாரும் இல்லாமல் போயிற்று. என் பெருமூச்சே, என் பெருமூச்சே என் உடலை இளைக்க பண்ணினது. என் கண்ணீர்கள் எல்லாம் என் கன்னங்களிலே வடிந்தது. ராம் முழுவதும் பகல் முழுவதும் பெருமூச்சால் இளைத்து, பெருமூச்சு விட்டு இளைத்து போனேன், தூக்கமற்று போனேன். அப்படியாய் என் குடும்பங்களிலே வந்த அநேக உபத்திரவங்களும், நான் என்ன ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து என்னுடைய பாடுகளும் கஷ்டங்களும் எனக்கு 1000 பிரச்சனைகளை கொடுத்தது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். இந்த பகுதிகளில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு நாளிலே எரேமியா சொன்னது போல சொல்லுவீர்கள், கர்த்தரோ எனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்த நாட்களிலே, 1000 உபத்திரவங்களும் போராட்டங்களும் எதிரிகளும் எதிர்ப்புகளுமா இருந்த காலங்களிலே, கர்த்தரோ பராக்கிரமசாலியாய், மகா பராக்கிரமசாலியாய் என்னோட கூட இருந்தார். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். கர்த்தரோ உங்களோட பயங்கர பராக்கிரமசாலியாக இருப்பார். உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் கவலைப்படாதிருங்கள். எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்திலே சூழ வந்தாலும் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், உங்களுக்காக செவி கொடுக்க, உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜபத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அதுபோதும். அவருக்கு தெரியப்படுத்தினீர்களே ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாய் நீங்க சொல்லுவீங்க, ஐயா ஐயா, எங்களுக்கு ஒரு நாளிலே நாங்கள் இப்படி எல்லாம் இருந்தோம், இப்படி எல்லாம் பாடுபட்டோம். எங்கள் கடனும் கஷ்டமும் குடும்ப பிரச்சனைகளும், என் குடும்பத்திலே என் மகளுடைய பிரச்சனை, என் மகளுடைய குடும்பத்திலே இருந்த எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையாயிருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களை அழித்துவிடும், என் மகளை என் மகனை எங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் போல் இருந்தது. ஆனால் கர்த்தரோ எங்களோட பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தார். அல்லேலூயா! அவர் சொன்னது போலவே, நான் உன்னோட கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்னது போலவே எங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவரே சிதறடித்தார். ஐயா, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தரே எங்களை விடுவித்து பாதுகாத்தார். நாங்கள் எருசலேமிலே தேவ சமூகத்திலே, ஐயா, தேவனுடைய தேவ திருச்சபைகளிலே நாங்கள் அற்புதங்களாயும் அடையாளங்களாயும் இருக்கிறோம் என்று சொல்வீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆதலினால் எந்த சூழ்நிலையை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, அதே ஏசாயா 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரங்களுக்கும் தடுக்கலின் கல்லும் இடறலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். ஐயா, இந்த தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் கூட நீதியின்படி நடக்காதவர்கள் அல்லது தேவனுக்கு பயப்பட்டு நடக்காதவர்களுக்கு அவரே தடுக்கலின் கல்லும் இடறலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ கர்த்தரால் போஷிக்கப்பட்டு
ஆக்கப்பட்டிருப்பீர்கள். ஓ, கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை மல்கியா 4:2 சொல்லப்பட்டபடி, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மீதும் நிச்சயமாய் நீதியின் சூரியனாய் கர்த்தரே உதிப்பார். ஐயா, அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமோ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல, நல்லா யோசித்து பாருங்க, கொளுத்த கன்றுகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மகள் திருமணமாகி குழந்தை குட்டிகளோடு வருகிற, அல்லது படிப்பை முடித்துவிட்டு வருகிற, அல்லது அம்மா எனக்கு ஒரு வேலை கிடைத்து விட்டது, கர்த்தர் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நினைத்தருளினார். இப்படி ஒரு திருமணம் என் பிள்ளைக்கெல்லாம் நடக்கும் என்று நான் எந்த கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு திருமணத்தை பரலோகமே நின்று நடத்தியது போல் என் தேவனாகி கர்த்தர் நடத்தினார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஒரு நாட்டில் போய் என் மகள் படிப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் மகள் இப்படி ஒரு நல்ல ஒரு நாட்டிலே, நல்ல ஒரு தேசத்திலே சென்று ஒரு மகிமையான வேலையை செய்து இத்தனை கை நிறைய சம்பாதிப்பாள் என்று நான் ஒரு நாளும் கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை, செவியால் எவர் சொல்ல உணர்ந்ததும் இல்லை. ஆனால் கர்த்தரோ எங்களுக்கு அப்பேற்பட்ட மகிமையான காரியங்களை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளை நகைப்பீர்கள். இன்று துக்கப்பட்டு துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நாளை சந்தோஷப்பட்டு களி கூறுவீர்கள். மாற்றமே இல்லை. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் மேலும் நீதியின் சூரியனாய் கர்த்தரே உதிப்பார். அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் சுகம் ஐஸ்வர்யம் இருக்கும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல, அது என்னையா கொளுத்த கன்றுகள்னா பாருங்க, அப்படியாய் கொத்த மகிமையாய் அற்புதமாய் அழகாய் உங்க பார்த்தாலே இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எப்படி இருக்கிறாங்க பாருங்க, எப்படி போறாங்க பாருங்க, தேவலோகத்து பிள்ளைகள் மாதிரி போறாங்களே. என்னையா வந்தது இவர்களுக்கு என்று நினைக்கிற ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துவார். அது நிச்சயம், அதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரையே பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்காக, கர்த்தராகிய ஆண்டவரே உங்களுக்காக வழக்காட போகிறவரும் உங்களுக்காக யுத்தம் செய்கிற போகிறவருமாய் இருக்கிறார். ஓ மைட்டி காட், இன்று நீங்கள் ஒருவேளை உங்கள் கையிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை வைத்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஐயா, இந்த மனைவியாய் அல்லது தாயாய், இந்த மனிதனுக்கு மனைவியாய் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு தாயாய் இருந்து, ஓ லார்ட், அந்த ஸ்தானம், அந்த பாத்திரம் எனக்கு கசப்பும் வெறுப்புமா இருக்கிறது. என் பிள்ளைகளை சமாளிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு போஷிக்க முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்ய முடியவில்லை. ஓ, என்னுடைய வீட்டிலே நான் இப்படியாய் ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்வீர்கள். ஆனால் தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நாளிலே கர்த்தர் உங்கள் கையில் இருந்து நீக்கி போடுவார். நீங்கள் இனி அதன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீங்கள் குடிப்பதில்லை. ஓ, நிச்சயமாய் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒரு நாளிலே கர்த்தர் எடுத்து உங்கள் குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகள் கையிலே இருந்து எடுத்து உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களுடைய கையிலே கர்த்தர் கொடுப்பேன் என்கிறார். ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். நீங்களோ சகல ஜாதிகளை பார்க்கிலும் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களில் இருந்து எல்லா கொடுமைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்களையும் அவர் நீக்கி போடும் நாட்களிலே, ஓ மைட்டி காட், உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். நிச்சயமாய் கர்த்தரோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்யும் அந்த அற்புதமான நாளிலே உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும், ஓ புறஜாதிகள் கூட சொல்லிக் கொள்வார்கள், ஓ இவர்கள் ஆராதித்த தேவன், இவர்கள் வழிபட்ட தேவன், இவர்கள் பின்பற்றிய தேவன்
மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் என்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சிநேகிதியே, எப்படி நடந்தது இவைகள் எல்லாம்? நீங்கள் எல்லாம் எப்படி மாறினீர்கள்? உன் பிள்ளைகள் எல்லாம் இப்படி உயர உயர பறக்கிறார்களே, அற்புதமும் அதிசயமுமாய். எப்படி உங்களுடைய தொழிலிலே இப்படி அற்புதமும் அதிசயமுமான ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டீர்கள்? எங்கே இருந்து வந்தது இவைகள் எல்லாம் என்று கேட்கிற ஒரு கூட்டம் எழும்பும். நீங்களோ ஹல்லேலூயா, உங்கள் ஜனங்களுக்கு முன்பாக, உங்கள் சபையாருக்கு முன்பாக, அறிந்த தெரிந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆச்சரியமும் அதிசயமான ஒரு விசேஷித்த தேவ ஜனமாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலில் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என்ன வந்தாலும் கவலைப்படாதிருங்கள். நம்புங்கள், இந்த முதலாம் தேதியிலே கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு செய்யும்படி உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். மறந்து விடாதிருங்கள், அவரே உங்களை விசாரிக்கிறவர். உங்களை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர். எப்பொழுதும் ரா முழுவதும் பகல் முழுவதும் எப்பொழுதும் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் சகோதரர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அதை உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றியுள்ள கண்கள் அதை காணும். Mighty God, Hallelujah. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லோர் கண்களுக்கு முன்பாக, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்களை ஏளனமாய் பார்த்த, அவமானமாய் பேசிய, உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்த, உங்களை நட்டாட்டில் விட்டுவிட்டு சென்ற, அல்லது உங்களை எனக்கு யாரென்று தெரியாது என்று மறுதலித்து விட்டு போன யாராயிருந்தாலும் சரி, அது உங்கள் உற்றார் உறவினர்களாய் இருந்தாலும் சரி, உற்ற துணையாயிருந்த கணவனாயிருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, எல்லோரும் காண கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சகல ஜாதிகளை காட்டிலும், சகல ஜனங்களை காட்டிலும், இந்த பூமியில் உள்ள சகலமான பேரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற, அற்புதமும் அதிசயமுமாய் உங்களை உயர்த்துகிற அந்த நாளிலே ஏசாயா சொன்னது போல நீங்களும் சொல்வீர்கள், ஐயா, எத்தனையோ பாடுகளும் துக்கங்களும் அனுபவித்தோம். ஆனால் இதோ இப்பொழுதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே, தேவ சமூகத்திலே, எங்கள் சமுதாயத்திலே, சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே நாங்கள் அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் அவ்வண்ணமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஸ்பான்சர் செய்த ஸ்ரீலங்காவை சார்ந்த சாந்தி கணேசமூர்த்தி என்ற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காகவும், சகோதரர்களுக்காகவும், ஐயா, அந்த குடும்பத்திற்காக நிச்சயமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும், அங்கே இருக்கிற காணப்படுகிற எந்த பகுதிகளிலே எந்த பிரச்சனைகள் என் அன்பு சகோதரியின் வாழ்க்கையிலே இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த ஜீவனுள்ள தேவனாகிய, தேவனுடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அங்கே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உயர்வும் உண்டாகும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அப்படியே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் அன்பு சகோதரிக்கும் குடும்பத்திற்கும் பலிக்கும்படியாய், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பேர் கொத்த மகிமையான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி உயர்த்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்வீராக. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த நாளிலே, இன்றும் நாளையும் கூட, நேற்று இன்று நாளை 3 நாட்களும் இந்த திருவண்ணாமலையிலே நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான திறந்தவெளி மைதானத்தில் நடக்கிற சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக, திருச்சியிலே, கன்னியாகுமரியிலே, திருநெல்வேலி மாவட்டங்களிலே நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதற்காய் உறுதியாய் ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே, இந்த முதலாம் நாளிலே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரிவினையும் இல்லாதபடி, எந்த மனச்சோர்வும் இல்லாதபடி, எந்த பயத்தின் ஆவியும் சந்தேகத்தின் ஆவியும் எந்த பிரிவினையும் ஆவியும் இவர்கள் குடும்பங்களை கெடுக்கவும் அழிக்கவும் வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாப்பு உண்டாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் சக்கியமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus. ஐயா, யார் யார் மறுபடியும் ஒரு திருமணத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, ஏதோ ஆபத்துகளினாலே, சிக்கல்களினாலே, கூடா நட்பினாலே, தெரியாமல் அறியாமல் நடந்துவிட்ட திருமணங்களினாலே பிரிவினையோடு இருக்கிற பிள்ளைகளை இன்று நினைத்தருளுகிறோம். என் தெய்வமே, அந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உருவாக்கினீரே. என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளும் தனியாய் இருந்து ஐயா கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு போய்விடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காய் இறங்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிந்து போவது போல் இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். யார் யார் இந்த போன்ற பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Thank you Lord. ஐயா, குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள், குழந்தைகள் உருவாகி உருவாகி அழிந்து போகிற பிள்ளைகள், இது போன்ற சூழ்நிலைகள் இனியும் இனியும் இராதபடி இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி குழந்தைகள் கற்பத்திலே அழிக்கப்படாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதமும் அதிசயமும் நடக்கட்டும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus. யார் யார் வேலை இல்லாமல், ஐயா வேலை வாய்ப்புகள் இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் குடும்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஓ லார்ட், பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அவர்களுக்கு கிடைத்த வேலைகளிலே நல்ல சம்பளங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும்படியாய் நீர் வாழாக்காமல் உம்முடைய பிள்ளைகளை தலையாக்குகிற நல்ல தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். இந்த சின்னவர்களை ஆயிரமும் சிறியவர்களை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்கும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்திலே, இந்த முதலாம் தேதியிலே என் தெய்வமே, ஐயா, இது ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும், புதிய ஆரம்பம் உண்டாகட்டும், நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். ப்ராஜெக்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு, புதிய கான்ட்ராக்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு, புதிய வாய்ப்புகள் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஆமென், அநேக நாட்களாய் தடைபட்டிருக்கிற ப்ராஜெக்டுகள், கான்ட்ராக்டுகள், நடக்க வேண்டிய தடைபட்டிருக்கிற தொழில்கள் எல்லாம் இன்று இயேசுவின் நாமத்தினாலே நடக்கும்படியாய், இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வெற்றியும் விடுதலையும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும், எல்லா மந்திர சூனியங்களும் உடையட்டும். ஐயா, பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஐயா இவர்கள் வாழ்ந்து விடக்கூடாது, இவர்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி விடக்கூடாது, இவர்களுக்கு இந்த வேலைகள் தொழில்கள் நடக்கக்கூடாது, இவர்கள் இந்த தொழிலை நடத்திவிட்டால் இவர்கள் பெரிய மனிதர்களாகி விடுவார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இவர்கள் இந்த தொழிலை நடத்திவிட்டால், இந்த வாய்ப்பு இவர்களுக்கு வந்து சேர்ந்தால் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும், சாட்சிகளாய் நின்று விடுவார்களே என்ற அச்சத்திலே புறஜாதியார் இவர்களுக்கு விரோதமாய் செய்த சதி சூனியங்கள், மந்திர சூனியங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய தொடக்கம், புதிய ஆசீர்வாதம், செழிப்பு, மறுமலர்ச்சி, சந்தோஷம்
சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்கள் தயவுள்ள கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியமும் அதிசயமுமாய் பார்க்கும்படியாய். ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை, புதிய வாய்ப்புகளை, புதிய வரன்களை, புதிய ஜாப் ஆர்டர்ஸை, ஆமென், புதிய கான்ட்ராக்டுகளை, தாமதமாய் இருக்கிற தொழில்கள் நடக்கிறதுனால் புதிய பலன் அடைந்து புதிய கிருபைகளை பெற்று கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து இவர்கள் உயரே உயரே எழும்பும்படியாய் அநேகர் ஆச்சரியமாய் அண்ணாந்து பார்க்கும்படியாய் ஐயா, ஆச்சரியமும் அதிசயமுமாய் அநேகர் இவர்களை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த 1ஆம் தேதியிலே என் தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் அப்படியா இவர்களும் இவர்கள் குடும்பங்களும் இவர்கள் பிள்ளைகளும் அநேகம் ஆயிரங்களுக்கு மத்தியிலே, அநேகம் புறஜாதிகளுக்கும் உற்றார் உறவினர் ஊராருக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் ஆச்சரியமாகவும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் மட்டுமல்ல, எந்த மாதமும் இவர்கள் ஒரு நாளும் ஒரு கிருபையும் ஒரு செழிப்பும் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் குறைவில்லாதவர்களாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம சேனல் இவாஞ்சலிஸ்ட் ரவி ஆபிரகாம் சேனல்ங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்ம போடுற காலை மாலை செய்திகள் உங்களுக்கு இரவு ஜபம், அதிகாலை ஜபம், வல்லமையான நடு இரவு ஜபங்கள் வரும். ஒரு நிமிடத்திலே உங்களோடு கர்த்தர் பேசுகிற ஒரு நிமிட செய்திகள் இருக்கிறது. பார்க்க மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு கனகனங்க பார்க்கிறான் அப்படியே உற்சாகமாய், என்னையும் என் பிள்ளைகளையும் நானும் என் பிள்ளைகளுமாய், நானும் என் கணவனும் பிள்ளைகளுமாய் இந்த உலகத்திலே அறிந்த தெரிந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆச்சரியமும் அற்புதமுமான அடையாளங்களாய் ஆச்சரியமாய் வாழ்ந்து செழித்திருப்போம். கர்த்தருக்கே நல்ல சாட்சியாய் இருப்போம். ஹல்லேலூயா. சொல்லி மகிழுங்கள், அறிக்கையிட்டு விசுவாசித்து ஜெயமெடுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.